உன்னதமான மற்றும் கண்ணியமான வாழ்க்கை வாழ விரும்பும் ஒருவன் தன்னிடம் இரகசியமாக வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள் யாவை? நடத்தை விதிகள் படி அவை 9 ஆகும். 1. ஆயுட்காலம். ஒருவர் எவ்வளவு காலம் வாழ்வார் என்றோ அல்லது எப்போது இறப்பார் என்றோ யாரும் சொல்லக்கூடாது. 2. செல்வம். ஒருவன் தன்னிடம் எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தவோ அல்லது தனது வறுமையை வெளிப்படுத்தவோ கூடாது. 3. குடும்பச் சண்டை. குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் நன்மை தீமைகள் குறித்தோ அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் குறித்தோ குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் குறித்தோ அல்லது எந்தவொரு குடும்ப பூசல் குறித்தோ யாரும் பேசக்கூடாது. 4. மந்திரங்கள், தந்திரங்கள் மற்றும் தாயத்துக்கள். தான் பயிற்சி செய்யும் மந்திரங்களின் அல்லதுதான் அணியும் எந்திரங்களின் நல்ல அல்லது நன்மை பயக்கும் விளைவுகளை யாரும் பறைசாற்றக்கூடாது. இவை பறைசாற்றுவதற்கோ அல்லது விளம்பரப்படுத்துவதற்கோ தகுந்த விஷயங்கள் அல்ல. 5. மருந்து. தான் எடுத்துக்கொள்ளும் ஒரு டானிக்கின் நல்ல விளைவுகளை யாரும் பறைசாற்றக்கூடாது. அதை உட்கொண்டதால் தனது உடல்நிலை எவ்வளவு மேம்பட்டுள்ளது என்றும் அதன் விளைவாக தான் நீண்ட காலம் வாழக்கூடும் என்றும் சொல்லக்கூடாது. 6. நட்பு. நண்பர்களுக்கிடையேயான உறவில் உள்ள நெருக்கம். அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆணும் பெண்ணுமாக இருந்தாலும் சரி, அது பற்றி விவாதிக்கக்கூடாது. 7. தர்மம். ஒருவன் செய்யும் தானங்கள், ஏழைகளுக்கு வழங்கும் உதவிகள், தவங்கள், யாகங்கள் மற்றும் சடங்குகள் ஆகியவற்றை ஆரவாரத்துடனோ அல்லது பெருமையுடனோ பறைசாற்றக்கூடாது. 8. மரியாதை, புகழ். ஒருவரின் நடத்தை மற்றும் குணாதிசயங்களுக்காக மற்றவர்களால் வழங்கப்படும் பாராட்டுகள், ஒருவனுக்கு வழங்கப்படும் பட்டங்கள் போன்றவை பறைசாற்றப்படவோ அல்லது பெரிதுபடுத்தப்படவோ கூடாது. இவற்றை ஒருவர் அடக்கத்துடனும் பணிவுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 9. அவமானம் அல்லது இழிவு. பெரியவர்களும் கூட தங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அல்லது முன்னறியாத விதத்தில் சில சமயங்களில் அவமரியாதைக்கோ அல்லது இழிவுக்கோ ஆளாக நேரிடலாம். அந்த விஷயம் இரகசியமாக வைத்திருக்கப்பட வேண்டும். அதை வெளிப்படுத்துவதால் எந்த நன்மையும் ஏற்படாது. வெளிப்படுத்துவதால் தீமையே விளையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மூலத்தின் ஆதாரம். ஆயுர், வித்தம், கிரக சித்திரம், மந்திர விளஷத சமகமம். தனம், மானம், அவமானஞ்ச நவகோப்பிய மனிஷிபிகி. வாழ்க்கையில் மேன்மை மற்றும் பெருமையை விரும்பும் மக்கள் இதை மனதில் கொண்டு எப்போதும் அதன்படி நடக்க வேண்டும். அவை சாதாரணமாகவோ அல்லது பழமையானவையாகவோ கருதப்படலாம். ஆனால் அவற்றில் பொதிந்துள்ள உண்மைகளை கவனமாக பரிசீலித்தால் அவை எவ்வளவு மதிப்புமிக்கவை என்பதும் அந்த போதனைகளை கடைப்பிடிப்பதும் பின்பற்றுவதும் பின்பற்றுபவர்களுக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் எவ்வாறு கொண்டு வரும் என்பதும் தெரியவரும். எனவேதான் மந்திரங்கள், தாயத்துக்கள் மற்றும் கவசங்கள் தொடர்பான அனைத்தும் மிகவும் இரகசியமாக வைத்திருக்கப்பட வேண்டும். எந்திரங்கள் பொதுவாக 4 வெவ்வேறு வடிவமைப்புகளில் உள்ளன. அவற்றில் பீஜாட்சரங்கள், முதன்மை அல்லது அடிப்படை எழுத்துக்கள், பொறிக்கப்பட்டு சாஸ்திர சடங்குகள், பாராயணங்கள் மற்றும் சம்பிரதாயங்களுடன் உயிர் ஊட்டப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. தாயத்துக்களை தயாரிப்பதில் மிக முக்கியமான செயல்பாடு சாஸ்திர முறைப்படி நம்பிக்கை, பக்தி மற்றும் சிரத்தையுடன் அவற்றை பிரதிஷ்டை செய்வதாகும். இவ்வாறு பிரதிஷ்டை செய்யப்பட்ட எந்திரங்களில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் உயிர்ச்சக்தியையும் நோக்கிய இலக்குகளை நிறைவேற்றும் சக்தியையும் பெறுகின்றன. அவை ஒரு மனிதனுக்கு வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கணிசமாக அதிகரிக்கின்றன. எழுத்துக்களின் சரியான உச்சரிப்பு, அழுத்தம், தெளிவான ஒலிப்பு மற்றும் குரலின் ஏற்ற இறக்கமே அவற்றுக்கு உண்மையான சக்தியையும் வலிமையையும் அளிக்கின்றன. ஒரு அரண்மனை பல்வேறு வகையான பொருட்களால் கட்டப்பட்டு வலிமையாகவும் நீடித்து உழைப்பதாகவும் செய்யப்படுவது போலவும், வார்த்தைகள் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டு ஒரு கருத்தை அல்லது பொருளை உணர்த்துவது போலவும், எந்திரங்களை தயாரிப்பதோடு தொடர்புடைய பல செயல்பாடுகளின் கலவையே அவற்றுக்கு உயிர்ச்சக்தியையும் வாழ்வையும் அளிக்கிறது. கடுமையான சாஸ்திர முறைப்படி செய்யப்பட்டு அவற்றில் பரிந்துரைக்கப்பட்டபடி நம்பிக்கை, பக்தி மற்றும் சிரத்தையுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட எந்திரங்கள் மட்டுமே விரும்பிய பலன்களை தரும் சக்தியைக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு எந்திரமும் ஒரு சிறப்பு அல்லது குறிப்பிட்ட நோக்கத்தை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டு
தயாரிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது, மேலும் அது நோக்கிய குறிப்பிட்ட இலக்கை அடையும்.